வணக்கம். நான் டாக்டர் பாண்டியன், அவசர சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவர், கதிர் ஹாஸ்பிட்டல், உறையூர், திருச்சி. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சடன் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் ஆல்டர்ட் சென்சோரியம். அப்படின்னா என்னன்னா சுயநினைவு இன்மை இல்லை சுயநினைவு மாற்றம். இது எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா மூளையிலும் இல்லை மூளை தண்டுவனத்திலும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த தொந்தரவு வரும். எந்தெந்த கண்டிஷனில் சார் இந்த தொந்தரவு வரும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மூளையில் பாதிப்பட்டு எடுத்தாலும் வரும், இல்லை இன்டைரக்டாக மூளையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் வரும். டைரெக்டாக எப்போ சார் மூளையில் பாதிப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், அதான் பக்கவாதம். ஸ்ட்ரோக்லேயே 2 வகையான ஸ்ட்ரோக் இருக்குது. ரத்த குழாய் அடைப்பு இல்லை ரத்த கசிவு. இதுக்கு என்ன சார் அறிகுறின்னு கேட்டிங்கன்னா முகத்தில் ஒரு பக்கம் தொங்குற மாரி இருக்கும், பேச்சு சிரமம் இருக்கும், இல்லை ஒரு பக்கம் கையும் காலும் பலவீனமும் இருக்கும். இன்டைரக்டாக மூளையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் சுயநினைவின்மை இல்லை சுயநினைவு மாற்றம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு சில டைம் ரொம்ப லோ சுகர் ஆகிடும். எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 2 வேளை சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, ஆனால் இன்சுலின் மட்டும் கரெக்டாக எடுத்துருந்துருப்பாங்க, இல்லை டேப்லெட் மட்டும் கரெக்டாக எடுத்திருப்பாங்க, ஆனால் காலைல மதியம் நைட்டு ஒரு வேளை எதுவும் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அப்போ ரொம்ப லோ சுகருக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ சுயநினைவு இன்மை இல்லை சுயநினைவு மாற்றம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லை சில டைமு சுகர் டேப்லெட் 2-3 நாளாக சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, ஆனால் அப்பயுமே நிறையா சுயநினைவு மாற்றம் சுயநினைவு இன்மை வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த கண்டிஷன் பேர் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. வேறு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள உப்பு சத்துக்கள், சோடியம் அண்ட் கால்சியம் இது ரொம்ப கம்மியானாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமானாலும் சுயநினைவு மாற்றம் சுயநினைவு இன்மை வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. வேறு எப்போன்னு பார்த்தீங்கன்னா சில டைமு கல்லீரல் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டுக்கும் சுயநினைவு மாற்றம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கல்லீரல் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டுக்கு அம்மோனியாங்கிற நச்சுத்தன்மை வெளியேற்றம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு சுயநினைவு மாற்றம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கண்டிஷன் பேர் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. சில டைமு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் சுயநினைவு மாற்றம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு யூரியா வெளியேற்றம் நச்சுத்தன்மை வெளியேற்றம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு சுயநினைவு மாற்றம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா யூரோமிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. சில டைமு காலில் தோல் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்திருக்கும், இல்லை சளி இருமல் இருந்திருக்கும், இல்லை யூரினில் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும். அவங்க ஒரு 2-3 டேஸாக டேப்லெட் எடுத்துருந்துருப்பாங்க, அப்பயுமே கேட்டிருந்துருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தா நினைவுலாம் ரொம்ப மாறி இருக்கும். அப்போ அது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிருமி தொற்று இந்த ஸ்கின்லேருந்து இல்லை யூரின்லேருந்து ரத்தத்து பரவி ரத்தத்துலேருந்து பிரெயின் போயிட்டு சுயநினைவு மாற்றம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது செப்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன கண்டிஷனில் வரும்னு சார்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஓவர் டோஸ், டேப்லெட் தூக்க மாத்திரை இருந்தால் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும், இல்லை வேறு ஏதோ பாய்சன் இதுமாரி சாப்பிட்ருந்தாலும் சுயநினைவு மாற்றம் சுயநினைவுமே வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டைரெக்டாக பிரெயினில் இல்லை இன்டைரக்டாக பிரெயினில் ஏற்படுற தொந்தரவு. இந்த பிரெயினில் தொந்தரவு இல்லாமல் வேறு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் தொந்தரவு ஏற்பட்டாலும் வரும். சில ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டுக்கு பம்பிங் சில பேஷண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க, சடனாக ஹார்ட் நின்று மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. சொல்லுவாங்க சார் நல்லா தான் சார் இருந்தாங்க, நடந்து தான் சார் போயிட்டு இருந்தாங்க, சடனாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுமாதிரி பேஷண்ட்டுக்கு அந்த இடத்துலையே பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரோட்டிட் பல்ஸ் கழுத்தில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா அங்கேயே முதலுதவி பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியாக கொண்டு வர வழியில் பேஷண்ட் இறக்கிறதுக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த சுயநினைவு இன்மையில் சுயநினைவு மாற்றம் நிறைய கண்டிஷனில் ஒரு கண்டிஷனுக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். உங்கள் வீட்டில் இதுமாரி யாருக்கோ சடனாக சுயநினைவு இல்லை சுயநினைவு மாற்றம் இருந்ததுன்னா எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வர மாரி இருக்கணும், டிலேவே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு டிலே பண்ணுற ஒரு நேரமும் மூளையில் பாதிப்பு ஏற்படலாம், இல்லை ஹார்ட் நிற்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியுமோ கொண்டு வர பாருங்கள்.